ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் குடும்பத்தின் குடும்ப ஆன்லைன் உறுப்பினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த மாதத்துலேருந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் மூலமாக உங்கள் ஆதரவோடு, அதாவது சென்னையில் இருக்கிற வீடு இல்லாமல் இந்த பஸ் ஸ்டாண்டில் படுத்திருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனில், அப்புறமா ஒரு பாலத்துக்கு கீழே, இங்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் இந்த விஜயகாந்த் கல்யாண மண்டபம் இருக்கு இல்லையா, கோயம்பேடு, அங்கெல்லாம் நிறைய பேர் வீடு இல்லாதவங்க எல்லாம் படுத்திருப்பாங்க. இன்னும் நிறைய பாலங்கள் சென்னையில். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேர் டார்கெட். மாதம் 500 பேருக்கு இலவச உணவு என்ன பண்ண போகிறோம், கொடுக்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கிடையாது, நம்ம வாலிப தம்பிமார்கள், நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் டீமில் இருக்கிற வாலிப தம்பிமார்களை களத்தில் இறக்கி விட்டு என்ன பண்ண போகிறோம், வீடு இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் இருப்பாங்க, சினிமா தேட்ரு வாசல்லலாம் படுத்திருப்பாங்க. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் உதயம் தேட்ரு, அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. அந்த உதயம் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் அந்த பிளாட்ஃபாரத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா படுத்திருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு, அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரம், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க. அதில் சொல்லும்போது ஒரு நல்ல பாருங்க. அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கேன், நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், நான் வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், தினம் பைபிள் படிக்கேன், அப்பம் திராட்சரசம் திருவிருந்து நற்கரணை கம்யூனியன் எடுக்கிறேன், நேர் முட்டங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுறேன், டெய்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த மாதிரி காரியங்கள், நம்ம பிள்ளைகளை சண்டே கிளாஸுக்கு அனுப்புறது, நம்ம பிள்ளைகளை விபிஎஸ்க்கு அனுப்புறது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் வயசில் உள்ளவங்களாம் ஆண்கள் ஐக்கியத்தில் போய் உட்கார்றது, பெண்கள் ஐக்கியத்தில் உட்கார்றது, உபவாச கூட்டம், இன்னும் பலவிதமான காரியங்கள் எல்லாமே அதோட கோல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பரலோகம் போனோம், வேற ஒன்றும் இல்லை, பரலோகம். அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, வலது பக்கத்தில் நிற்பவர்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அப்ப அதை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படின்னா என்ன பண்ணணும், பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என் வியாதியை வந்து பார்க்க வந்தீங்க, காவலில் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீங்க, இந்த மாதிரி ஜெயிலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீங்க, ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் என்ன, இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது முதல்ல என்ன சொல்றாப்புல, பசியா இருந்தேன். நல்லா பாருங்க, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். அப்புறம் தாகம், அப்ப தாகமும் என்னது, பசியோட சேர்ந்தது தான். அதுக்கப்புறமா தான் மீதி எல்லாமே. அப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் ஒருத்தரோட பசி ஆத்துறது. அதுக்கப்புறம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஆண்டவராகிய இயேசு கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்போ பசியா இருந்தீங்க, நீங்க எப்போ தாகமா இருந்தீங்க, உங்களுக்கு நாங்கள் போஜனம் கொடுத்தோம், உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், எப்போ ஹாஸ்பிட்டல் இருந்தீங்க உங்களை நாங்கள் பார்க்க வந்தோம், இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. அப்போ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு செய்யறது பசி சாப்பாடு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் பரலோக ராஜ்யம் போறதுக்கு பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள்லாம் வலது பக்கத்தில் நிற்கிறவங்க. அப்போ அடுத்தவங்களுக்கு கொடுக்குற உணவு பசி, அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ப்ராஜெக்டை வந்து மாதம் ஒரு மாதத்துக்கு 500 பேர் சென்னையில், இப்போ நான் சென்னையில் இருக்கிறதுனால நம்ம வாலிபர்களை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா பண்ண போகிறோம். இந்த 500ன்றது இனி வரக்கூடிய காலங்களில் 1000, 2000, 3000, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சித்தம் என்ன இருக்கோ அதுபடி நம்ம என்ன பண்ணுவோம், பல பேரோட பசி ஆற்றி பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அடுத்து நம்ம வாலிப பசங்க அந்த சாப்பாடு என்னையா எனக்காக அனுப்புறீங்க, இப்போ அந்த வாலிப தம்பிமார்கள் அந்த சாப்பாடை கொண்டு போகிறதுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் வேணும். அதாவது இன்னைக்கு ஒரு சாப்பாடு வந்து ஒரு
10,000 15,000 ரூபாய்க்கு ஒரு 500 பேருக்கு வாங்குறோம்னா வண்டி செலவு என்ன ஆயிருதுன்னா 2,000 3,000 4,000 ஆயிருது ஆட்டோவை பிடிச்சி. அப்போ ஒரு 3 தம்பிமார்கள் போறாங்க, 4 பேர் போறாங்கன்னா அந்த சாப்பாடை ஏற்றிட்டு போகிறது ப்ளஸ் அந்த தம்பிமார்கள் போகிறது 2 ஆட்டோ இல்லை ஒரு ஆட்டோலேயே நெருக்கிக்கிட்டு போனால் கூட அதுக்கும் ஆயிடுது. அது போக ஒரு நினச்ச இடத்துக்கு என்ன பண்ண முடியல, ஒரு ஆட்டோவில் ஏற்றிட்டு போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துக்கு டக்கு நீங்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அந்த ஆட்டோக்காரை பேஸ் பண்ணி அவர் கூட ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி போய் அண்ணே அந்த பாலத்துக்கு கீழே கொடுத்துட்டு வருவானே, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் பாலம் இருக்குது, அந்த பாலத்துக்கு கீழே நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்கண்ணே, அப்படி பேர் ரவுண்ட் அடிச்சுட்டு வரும். ஏங்க அது என்ன ஆயிரும், வெஸ்ட்டு தான். நீங்கள் தாம்பரம் சொல்லி தானே புக் பண்ணி கூப்பிட்டு போனீங்க, நான் 2,000 ரூபாய் கேட்டேன். வெஸ்ட்டு தாம்பரம் போனோன்னா கூட 1,000 ரூபாய். வெஸ்ட்டு தாம்பரத்துக்கும் ஈஸ்ட் தாம்பரத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது வடக்கு மேற்கு அவ்வளோதான், கிழக்கு மேற்கு. அந்த கிழக்க மேற்கே வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் என்ன ஆயிடுது, அதிகமாக நம்ம கொடுக்குற சாப்பாடோட அதிகமாக வந்து ட்ராவலிங்க்கு செலவாகுது. அதுக்காக நம்ம வாலிப தம்பிமார்களுக்கு பைக் வேணும். பைக்குன்னா இப்போ நான் இந்த பைக்கு இப்போ புல்லட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த புல்லட்டில் வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போனோன்னா முடியாது, ஏன்னா முன்னாடி வச்சு கொண்டு போக முடியாது. ஸ்கூட்டர் மாடலில் பைக்கில் வேணும். அதுக்காக என்ன பண்ணீங்க, ஜோம் பண்ணிக்கிங்க. அது செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த லேடிஸ் ஓட்டுவாங்கல்ல ஸ்கூட்டி மாடல். ஸ்கூட்டினா ஸ்கூட்டி கிடையாது, அதே மாதிரி யமகாரு அப்புறம் ஹோண்டா ஆக்டிவா அந்த மாதிரி. ஏன்னா அதெல்லாம் முன்னாடி வச்சுக்கலாம், எவ்வளோ சாப்பாடுனாலும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 500 பேருக்கு சாப்பாடு ஒரே நேரத்தில் கூட முன்னாடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், பின்னாடி ஒரு வாலிப தம்பி பிடிச்சிக்கிட்டு நம்ம நினச்ச இடத்துக்கு அவனுங்க என்ன பண்ணலாம், போயிட்டு வரலாம். எல்லாமே ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க. சாயங்காலம் ஸ்கூல் காலேஜ் முடிஞ்ச பிறகு தம்பிமார்கள் நைட்டு டின்னர், இப்போதைக்கு நைட்டு டின்னர் கொடுக்குற மாதிரி பிளானு. இனிமே அடுத்து மே ஜூன்லாம் லீவு இல்லையா, காலேஜெலாம் லீவு. அப்புறம் மார்னிங் டிஃபனு, அப்புறம் மத்தியானம் லஞ்சு, இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணியிருக்கோம். ஆனால் நைட்டு டின்னரே ஓகே ஆகும், ஏன்னா நைட்டு தான் எல்லோரும் வீடு இல்லாதவங்க எல்லாம் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு எங்கேயோ கொசுக்கடிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க. இந்த கிண்டி பாலம், கிண்டி இருக்கு இல்லையா சென்னையில், அதுக்கு கீழெல்லாம் ஏகப்பட்ட பேர் வீடு இல்லாதவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நைட்டு டின்னர் வந்து சக்ஸஸ் ஆகும். பசங்களோட ஸ்கூல் காலேஜும் கட் ஆகாது. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காகவும் இப்போ 500 பேரோடு ஆரம்பிக்கிறோம், அடுத்து 1000 2000 3000ன்னு போனோம். அதுக்காகவும் ஜோம் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம தம்பிமார்களுக்கு ஸ்கூட்டி மாடல் எல்லாருக்கும் லைசன்ஸ் இருக்குது. இப்போ முன்னாடி நம்ம ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாம் சின்ன பசங்க, அப்போ ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தானுங்க, யாருக்கிட்டையுமே லைசன்ஸ் இல்லை. இப்போ எல்லாம் 18 வயசு வாலிபன் ஆகிட்டான், லைசன்ஸ் இருக்குது. தொடர்ந்து நம்மளுக்கு ஸ்கூட்டி மாடல் பைக்கும் என்ன பண்ணணும், ஸ்கூட்டர் மாடல் வேணும். இந்த காலத்து பசங்க ஸ்டைலெல்லாம் பார்க்க மாட்டானுங்க. நம்ம காலத்தில் தான் ஐயோ ஸ்கூட்டியா, சே ஸ்கூட்டர் மாடலா, ஐயோ அவமானம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவோம், பைக் வாங்கி ஓட்டுவோம். பைக்கை வச்சுருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. முன்னாடி ஒரு பொருளை வச்சு எடுத்துகிட்டு போக முடியல, ஒன்றுமே இல்லை. ஸ்கூட்டர் மாடல்லாம் இந்த காலத்து தம்பிமார்கள் நிறைய பேர் அதை தானே ஸ்கூட்டர் மாடல் தானே ஓட்டிட்டு அலைகிறானுங்க. அதுக்காக என்ன பண்ணீங்க, தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கிங்க. நன்றி. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.